ஊடக வேலூர் இப்ராஹிம் உங்களை டீல் செய்ய முடியாம ரொம்ப திணறாராம். ஏன் இப்படிலாம் வந்து கஷ்டமா இருக்கிறீங்க? யார சொல்றீங்க? வேலூர் இப்ராஹிம்? ஊடக வேலூர் இப்ராஹிம் யாரு? சபீரா? ஆமா, அவருதான். நம்ம பையன்டா அவரு. எப்படி பார்த்தாலும் நம்ம ஆளு அவரு. நானும் எப்படி பார்த்தாலும் சபீர் நம்ம பையன் தானே, நம்ம ஆளு தானே அவரு. அப்படி உங்களா சொல்லவே நம்ம ஆளு தானே அவரு. நம்பாளு அப்படி சபீர் 12 மணிக்கு மேல நம்பாளு சபீர் நம்ம ஆளு, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, விமர்சனம் வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். என்ன பிரச்சனை அவருக்கு இப்ப? அதான் நீங்க போட்ட வீடியோல பாருங்க, என்ன வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்போட வந்து அப்படிலாம் சொல்லி அவனு சொல்றோம். அப்படிலாம் ஒண்ணு சொல்லியே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பான்னா அதை தவிர வேற ஆங்கிள் பாருங்க. எங்களை வந்து இஸ்லாமியருங்கிறனால டார்கெட் பண்றாங்க, இஸ்லாமோபியாவா என் மேல வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு உங்களை நோக்கி தாக்கி ரைட்டப்புகள் போடுவதற்காக வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறாராம். ப்ரோ அவ்வளோலாம் ட்ரை பண்ணாதீங்க, அந்த வீடியோல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்பயும் ஆட்களை தான் இறக்கி விடுறாரு. ஆமா, ஆட்களை சப்ளை பண்றதுதான் ஐயாவோட வேலை. நேரடியாக அதையும் செய்ய மாட்டாப்ல. அதுக்கு பரவாயில்ல. இல்ல இப்ப அந்த வீடியோவுக்கே எப்படின்னா, இப்ப நான் 2 எடுத்து வந்திருக்கிறேன். என்னது பழசு தோண்டி என்ன இருந்தாலும் சபீர் நம்மாளு, அவரை நம்ம விட்டு போய் அவரை பார்த்து தான் நம்ம டீல் பண்ணணும். சரியா? பண்ணிடுவோம். தம்பி, நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? எங்க அப்பா சார், பார்த்து சார், மெதுவா சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சபீர். அதனால நம்ம பார்த்தா நம்ம அதை செய்யணும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் பேசிட கூடாது. அது வந்து நம்ம கையில இல்ல, அது ஒரு நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு தண்ணி விளக்கம் கொடுத்திருக்கலாம், அல்லது அதுக்கான பதிலையாவது வந்து கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை விட்டுட்டு சுத்தி 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 விமர்சனம் பண்ணா விமர்சனத்துக்கு பதில் சொல்லாம விமர்சனத்துல உள்ள அந்த சட்டையாருக்கு பிடிச்சிட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி நேஷனல் ஜேர்னலிஸ்டா இருந்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜேர்னலிஸ்ட்னா கேள்விக்கு கேள்வி பதிலுக்கு அதுதான் ஒரு என்னது வாதமா, பிரதிவாதம் அதுதானே பண்ணணும். தர்க்கம் ஒண்ணு. நீ என்னங்க நீங்க அதெல்லாம் புடிச்சிட்டு இருந்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியல. இப்போ என்ன கேள்வி? இந்த அளவுக்கு தான் ஜேர்னலிஸ்டுகளோட இது இருக்குதா? நேஷனல் ஜேர்னலிஸ்டுகளோட இது இருக்கா? இப்ப கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த ஊடக வேலூர் இப்ராஹிம் சார்ந்த கும்பல் என்ன வந்து கரிகாலன் நம்ம விமர்சனம் வச்சாங்க. என்ன அவர் வந்து இப்படி பிரஸ் மீட்ல நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி ரிப்போர்ட்டர்கிட்ட பேசிட்டாப்ல. இது வந்து இல்ல பல்ல புடுங்குற மாதிரி கேட்க கூடாது. அதுதானே இப்ப அதான் பிராது. ஆமா சரி, அப்படி இல்ல நான் கூப்பிட்டு வந்த ஆளு, நான் தான் யூஸ் பண்ணுவேன் அவங்கள. அவர் எப்படி யூஸ் பண்றாரு, அவர் எப்படி கேள்வி கேட்கிறாரு? நான் கூப்பிட்டு வந்த ஆளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் கேள்வி கேட்கணும். நான் ஒரு 4 பேரை வச்சிருப்பேன், அது மாதிரிதான் அந்த அளவுக்கு தான் நீங்க கேள்வி கேட்கணும். என் பர்ஸை அடிக்கிறது தான் பிளானு. வேற எந்த பர்ஸா உள்ள வந்துச்சுன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடும், மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். ஏன்னா நம்ம இது சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து பல்லுப்படாம அப்படியே மனசு நோவாம எப்படி இட்டுன்னு வந்தோமோ அப்படியே இட்டுன்னு போயிடணும். அந்த லெவலில் தான் நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்கள்ட்ட போய் திடீர்னு நான் 4 மொக்க பாம்பு வச்சிருக்கிறேன், திடீர்னு ஒரு ஒரிஜினல் பாம்பு வந்து நின்றுட்டு ஆடு பாம்பு அப்படின்னு கேட்டா அதுதான் அந்த ஒரிஜினல் பாம்பு தான் கரிகாலன். இப்ப நான் ஒரு வீடியோ கட்டு காட்டுறேன் பாருங்களேன். நான் பத்திரிகையாளர்கிட்ட தான் பேசுறேன், நீங்க என்ன மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆணவத்தோட அவர் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு. 2வது, பத்திரிகையாளர்கள் எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பக்கூடாது, கேள்விகளை எழுப்புனீங்கன்னா நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்ற துணியில் ஒரு மிரட்டல் துணியோடு அவர் பேசி இருப்பது அப்படின்றது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இல்லன்னா பஞ்சாயத்து உனக்கு சபீர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அவர் அததான் சொல்றாங்க, ஆல்வேஸ் ரைட், ஆல்வேஸ் இன் ரைட். அதுதான் பிரச்சனை. ஓ நீ அப்படி சொல்றியா? அதுதான் பிரச்சனைங்கறேன். ஐயோ இது நியாயமா? என்னது நமக்கு நியாயம்னா நியாயம். ஆமாமா கரெக்ட்டா இருக்கா? ஆமாமா கரெக்ட்டா எழுதி பேசி கரெக்ட்டா பேசிருக்காப்ல. ஏனா இது நம்ம ஆளதான் நம்ம கரெக்ட்டா பேசணும். நியாயம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏனா இதே தான் நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதாவது தூய்மை பணியாளர்களினுடைய அந்த போராட்டத்தின் பொழுது நீலம் தரப்புல இருந்து மைக்கு போட்டு சில கேள்விகளை கேட்கறாங்க. அன்னைக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து நீ அவாய்ட் பண்றாரு, நான் வந்து உனக்கு பதில் சொல்ல மாட்டேன், நீ போட்டு கிடையாது. அன்னைக்கு இதே யூடியூப் விட்டு என்ன சொன்னதுன்னா, கண்டிப்பாக இப்படி நீளத்தை நோக்கி அமைச்சர் இப்படி கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்படி ஒதுக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம், யாரும் நம்ம அன்னைக்கு சொன்னது என்னன்னா, அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக கூட இருக்கலாம், ஏன் தனிப்பட்ட பொதுஜனமாக கூட இருக்கலாம்.
ஒரு பப்ளிக்கே வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து நின்று எப்பா நீங்க வந்து அன்னைக்கு திட்டம் சொன்னீங்களே அதை நீங்க ஏன் செஞ்சு கொடுக்கலன்னு கூட கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவனுக்கு உங்களை பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவன் அந்த இடத்துல கேள்வி கேட்கறான்னு வச்சுக்க வேண்டியதுதான். கேட்குற கேள்வி தப்பா இருந்ததுன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்பா இது கேள்வியே ரொம்ப தப்பா இருக்குது, இந்த கேள்வி அரக்கன் ஒருத்தர் கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி கேள்வியே கேனத்தனமா இருக்கு அப்படின்னா எப்பா என்னப்பா இது நல்லா பேசிட்டு இருந்து இப்படி பேசுற அப்படின்னு கேட்கறதுலயோ அவாய்ட் பண்றதுலயோ ஒரு நியாயம் இருக்கு. கரெக்டா? ஆனா நீலம் தரப்பாக அவங்க கேட்ட கேள்வி வந்து அமைச்சரை நோக்கிய கேள்வி, வாக்குறுதி கொடுத்தீங்களே அப்படிங்கிற கேள்விதான். அதுக்கு அமைச்சரின் அந்த பதிலோ போக்கோ தவறு அப்படின்னு அன்னைக்கும் வந்து இதே யூடியூப் ப்ளஸ் கண்டிச்சு. சொல்லிருக்காப்ல கரெக்டா பேசிருக்காப்ல, எவ்வளவு சாப்பிட்டாலும் கரெக்டா இருக்கணும், கரெக்டா பேசிருக்காங்க. அதாவது நீலம்மை வந்து கேள்வி கேட்க கூடாது, நீங்க யார் பிரஸ் மீட்ல கேள்வி, அதாவது நீளத்துக்கு ஆதரவா பேசிருக்காரு அப்படின்னு அமைச்சர் கேட்டதுனால சபீருக்கு இந்த அரசிட்டம் வந்திருக்கு. கரெக்டா? புரியல, நான் சொல்ற விஷயம் புரியுதா? புரியல. பத்திரிகையாளரை நோக்கி அல்லது மக்களுக்காக பேசுற ஒருத்தரை நோக்கி நீ யார் பிரஸ் மீட்ல கேள்வி கேட்க அப்படின்னு அமைச்சர் வந்து கேட்டதுனால ஷபீருக்கு இந்த அரசிட்டம் வந்திருக்கு. கரெக்டா தப்பா? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஆமா ஆமா, உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு அந்த பத்திரிகையாளரை ஒதுக்குவதாக அவர் நினைத்து கொண்டு அப்படி ஒதுக்கக்கூடாது, எந்த பத்திரிகையாளரும் அப்படி செய்யக்கூடாது, நான் அன்னைக்கு வந்து அந்த பத்திரிகையாளருக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதனால அரசிட்டம். ஆமா ஆமா. இப்ப அப்படியே இந்த லாஜிவை கொண்டு வந்து கரிகாலனுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுல. என்ன சம்பவம்? ஹைகோர்ட் வாசல்ல அவருக்கும் அவர் பேர் என்ன, சூப்பையா, அவருக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல. அந்த சம்பவத்தை இந்த லாஜிக்கை பொறுத்துங்க என்னன்னு, அவர் வந்து நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு இந்த இடத்துல கேட்டது யாரு? சூப்பையா அவர் தானே கேட்டாரு. யார கேட்டாரு? கரிகாலன. அப்ப சபீரனுடைய அரசிட்டம் இந்த இடத்துல யாருக்கு ஆதரவா இருக்கணும்? கரிகாலனுக்கு. வீடியோ போட்டிய போடலையா? எதுவும் கரிகாலனுக்கு ஆதரவா போடலையா? இது ஆடியோ பதிவு, இது ரைட் அப், இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது ஆடியோ எதுவுமே போடலையா? ஏன் கரிகாலனுக்கு ஆதரவு தெரிவிக்கல? உனக்கு அங்க நீலத்தை நோக்கி நீ பத்திரிகையாளரா அப்படின்னு கேட்ட வந்தப்ப அந்த அரசிட்டம் இங்க கரிகாலன் நோக்கி நீ எப்படி கேள்வி கேட்கலாங்கிறப்ப சுப்பையாவுக்கு எதிராக தானே வந்திருக்கணும். உன் அரசிட்டம் இங்க மட்டும் எங்க காணா போச்சு? பதில சொல்லடா. இது இந்தியா மாதிரி நிலைப்பாடு எடுத்துட்டாப்ல. நான் கருத்து தெரிவிக்க விருப்பம் இல்லை. அப்ப 16ஆம் தேதி இல்ல அவங்களுக்கு மட்டும் 16ஆம் தேதி வந்து இப்படி ஒரு கும்பலை கூட்டு போய் இந்திரா அண்ணனுக்கு எதிராகவும் கரிகாலனுக்கு எதிராகவும் எப்படி வந்து பேச விட்டீங்க, பேச இல்ல திட்ட விட்டீங்க அப்படின்னு கெட்ட வார்த்தையில எப்படி திட்ட விட்டீங்க, அதெல்லாம் எப்படி சரியா இருந்துச்சு தெரியல. இல்ல அதான் அந்த நீளத்துக்கு ஆதரவா பேசின அந்த ஷபீர் அவர்கள் கரிகாலனும் ஒரு உங்களுக்கு உங்க முன்னாடியே வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு பத்திரிகையாளர், அவரை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கும் போது அதை நியாயமான கேள்வி தானே. ஒரு பத்திரிகையாளரை வந்து கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றது எந்த அடிப்படையில் நியாயம்? அது ஒரு பத்திரிகையாளர் தப்பா கேட்டாரா? இல்ல நடத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? எதன் அடிப்படையில சுப்பையாங்கிறவர் வந்து இவர் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னாரு? அப்போ இங்கெல்லாம் வந்து இருக்கணும், ஏன் இங்க மட்டும் வர மாட்டேங்குது? அதை விடுத்து 16ஆம் தேதி ஒரு கும்பலை கூட்டிட்டு போய் கரிகாலனை எந்த அடிப்படையில் நீக்க பிரச்சனை பண்ண வச்சிங்க? எந்த அடிப்படையில் அது நடந்துச்சு? சரி, இப்போ இந்த 2 இன்சிடென்ட் சொன்னேன்ல, அது 2 நல்லா பாருங்க. திமுகவுக்கு எதிராக அந்த இடத்துல நீலம்ங்கிறத கூட விட்டுருங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் கேள்வி கேட்டா கூட, யாராவது ஒரு தனிப்பட்ட நபர் கேள்வி கேட்டா கூட அவரை வம்படியா இழுத்துட்டு வந்து அவரும் பத்திரிகையாளர் தான், அவருக்கு மறுக்கப்படுவது வந்து பத்திரிகையாளர்களுக்கு எதிரான போக்கு, இது வந்து பத்திரிகையாளரின் புறவழியை வண்டிக்கத்தக்கதுலாம் வந்து யூடியூப் சேனல் போய் இப்ப நான் காட்டின ஆடியோ மாதிரி பேசி வச்சிருக்காப்புல. அப்ப கரிகாலனுக்கு நடந்த இஷ்யூல உங்க சேனல்ல உட்காந்தோ அல்லது இப்படி யூடியூப் சேனல் நீங்களே போய் கரிகாலனை பார்த்து நீ எப்படி கேள்வி கேட்கலான்னு சொன்னது பத்திரிகையாளர் சுதந்திரத்துக்கு எதிரானது, ஊடக சுதந்திரத்துக்கு எதிரானது, ஊடகவியலாளர்களின் குரல் வழியை நசுக்கக்கூடியதுன்னு நீ பேசியிருக்கணும். ஏன் பேசல? அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? திமுகவுக்கு எதிராக ஒரு இன்ஃப்ளூயன்சர் கேள்வி கேட்டா கூட ப்ரோ வாங்க ப்ரோ, நீங்க தான் ப்ரோ பத்திரிகையாளர், நீங்க தான் பத்திரிகையாளர் மன்றத்தின் தலைவர் ப்ரோ, கொஞ்சம் நவுந்து உட்காருங்க, அந்த பொதுச் செயலாளர் சேர்லேருந்து அந்த தலைவர் சேர்லேருந்து கொஞ்சம் நவுந்து உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க ப்ரோ அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சராக திமுக எதிர்த்து பேசினா கூட கூட்டு போய் நீ வந்து ப்ரெஸ் கார்டு வாங்கி கொடுத்து ப்ரெஸ் கிளப்பில் தலைவர் பதவிக்கே நீ உட்கார வைப்ப. அப்போ பாஜக எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய அநீதி நடந்தாலும் பேக் மாட்டிட்டு இப்படி கையை கட்டிட்டு போஸ்ட் கொடுப்பீங்க. அப்போ இதுதான் உங்க லாஜிக்கா? இதுதான் வந்து ஊடகவியல்ல வருதா? இது எந்த நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயமா இருக்கணும், அப்படி நீங்க வந்து நியாயமா இருக்கணும். அப்படி நீங்க வந்து ஆள் பார்த்து நீங்க நியாயம் பேசுறீங்கன்னா உங்களுக்கு அஜெண்டா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பத்திரிகையாளருக்கு எதுக்கு அஜெண்டா இருக்கணும்? இருக்கலாம்.
ஓப்பனா சொல்லிடுங்க. நான் வந்து இவன் அர்ணாப் கோஸ்வாமி தான், அந்த மாதிரி தான் இருக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாருங்க. நம்ம ஒன்னும் சொல்ல போது யார் ஒண்ணு சீண்ட போலாம் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்க அஜெண்டாவோட செயல்படுறது மேலும் நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது, உறுதிப்படுத்துது. அதனால வந்து சொல்லிடுங்க. சரி, இப்ப இன்னொரு லாஜிக் வருவோம். இப்ப கரிகாலன்கிறவர் வந்து யார்? அவர் வந்து அரசிட்டுமுள்ள ஒரு பத்திரிகையாளர், அரசிட்டுமுள்ள பத்திரிகையாளர். இதை சொல்ல அவர் போன இடங்கள், அவர் எடுத்த நியூஸ் இதெல்லாம் எல்லாமே ட்ரெண்டு, எல்லாமே மக்களுக்கு தேவையானது. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். சேலம் பக்கத்துல ஆத்தூர்னு ஒரு ஊர், அங்க 2 விவசாயிகள்ங்கிறதெல்லாம் தாண்டி 2 வயதுல வந்து ரொம்பவும் மூத்தவங்க, ஒருத்தரால குச்சி ஊனாம நிக்க முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காட்டு எருமைய, எப்படி ஒரு காட்டு எருமைய, நம்ம யார் அவன் பாகுபலி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவ்வளவு தூரம் போவாத, பிஜேபி ஒருத்தர் இருப்பானு அமர் பிரசாத், அமர் பிரசாத் மாதிரி 2 அமர் பிரசாத் உள்ளவங்க, அவங்க வந்து இது பண்ணி ஹேண்டில் பண்ணி அடக்கி கொம்ப வந்து கடிச்சு தின்னுட்டாங்க. அப்படின்னு கையை கடிச்சு தின்னுட்டு மிச்சம் இருக்கிற அந்த கொம்பை கொண்டு வித்துட்டாங்க. எங்க ஃபாரின்ல வித்து, ஃபாரின்ல வித்தது மட்டும் இல்ல, அதாவது ஃபாரின்ல வித்து ஃபாரின்ல கரன்சியை வந்து வாங்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டா ரேஷன் கடையில சோறு ரைஸ் வாங்குறது என்கிட்ட ஒண்ணும் இல்ல பாக்குறாரு அவரு அப்படிங்கிற கேஸ் போட்டிருந்தது. யாரு ஈடி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க நேரா வந்து சேலம் ஆத்தூருக்கே போய் அங்க இருக்கிற விவசாயிகள் சந்திச்சு அங்க இருக்கிற பேட்டி எடுத்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதுதான் அதுக்கப்புறம் தான் பொதுவெளிக்கு இப்படியே வந்தது. ஏன்னா முதல்ல வந்த பிரார்த்தம் என்னன்னா 2 ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு ஈடி அவர்கள் சாதியின் பேர் குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்குங்கிறது தான் ஆரம்பத்தில் பிரேக்கான நியூஸ். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. பின்னாடி பார்த்தா தான் தெரிஞ்சுது, அந்த விவசாயிகள் 2 பேரும் வயசானவங்க, அவங்க மேலே ஈடி கேஸை போட்டுவிட்டு அவங்க எங்கேயா அலக்கழிச்சு விட்டு அவங்க நிலத்தை ஆட்டையா போட்டுடலான்னு லோக்கல்ல இருக்கிற ஒரு பாஜக மாவட்ட செயலாளரோ யாரோ வந்து அவன் பேர்ல தான் அந்த ஈடி சம்மனே போயிருக்குது. அப்போ இவ்வளவு விஷயமும் பாஜகல இருக்கிற, அதாவது பாஜக கட்சி ஒரு கட்சியை வந்து காலி பண்றதுக்கோ ஒரு நாட்டினுடைய ஆட்சியை காலி பண்றதுக்கோ ஈடியை பயன்படுத்துறது இல்லை. அதையும் தாண்டி ஒரு கட்சியில இருக்கிற கிளைக்கழக நிர்வாகி முதற்கொண்டு ஈடியை பயன்படுத்தி அவன் வந்து லாபி, அதான்ப்பா அரசியல், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற விஷயமே கரிகாலன் அந்த ஊருக்கு போகும்போது தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, பொதுவெளிக்கு தெரிய வருது. அந்த இடத்துக்கு சபீர் போகல, அந்த இடத்துக்கு பேக் மாட்டிட்டு போனாரா சபீர்? சரி, இவர் எக்ஸ்போஸ் பண்ணார்ல, எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு போனாப்லையா? ஈவன் இதை யூடியூப் ட்ரெஸ்ல ஏற்கனவே ஒரு தடவையும் வந்து அந்த எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கரிகாலன் கடன் வாங்கி அந்த ஊருக்கு போய் அதெல்லாம் நியாயமற்றவா, இதெல்லாம் நியாயமற்றவா இல்ல சொல்றேன். காசா நீ போயிருக்கலாம்ல, ஏன் சபீர் போக? அவரு ஒரு நியூஸை பார்த்தா இவரு ஒரு நியூஸை பாப்பாரா? இதுல என்னடா இருக்கு? நீ எல்லாம் சபீர் கேட்ட சபீர் பண்ண நியூஸ்ல உனக்கு தெரியாதா? இல்ல நான் இது மழை வெள்ளம் வந்ததுல அப்ப போய் எங்கேயோ தண்டரா முட்டை எங்கேயோ ஒரு திருவள்ளூர் தண்ணி, அங்க வந்து ஒரு தெருவுல வந்து தண்ணி நிக்குது, இந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு தண்ணியில போய் நைட்டு 8 மணிக்கு 7 மணிக்கு போய் பாருங்கள், இங்க இருள் சூழ்ந்திருக்கிறது, இங்க வந்து கரண்ட் கூட இல்ல, இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு திமுக எதிராக நியூஸ் எடுத்து போட்டாரு. நல்ல விஷயம் அது. சரி, இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கரிகாலன் எங்க போனாரு, நான் இன்னொன்னு சொல்றேன். 41 பேர் வந்து உயர்ந்த அந்த துயர சம்பவத்துல தாவேகா காரனை காப்பாத்துறதுக்கு அதிமுக காரன் உள்ளூர்ல போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து வாங்கி அவர் பேர்ல வந்து கேஸ் போடுறான். சிபிஐ விசாரணை தான் வேண்டும்னு உச்சநீதிமன்றத்துல கேஸ் போடுறானுங்க. அந்த கேஸினுடைய வாதத்தின் அடிப்படையில் தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. வெளியில வந்து ஷில்பா குமார் சொல்றான் எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு. அப்ப இதுக்கு பின்னாடி அதிமுக, பாஜக, தாவேகா 3 இருக்குதாங்கிற கேள்வி வருதுல்ல. இந்த கேள்வி எழுவதற்கு பொதுவெளியில வந்து தெரியறதுக்கான முக்கிய காரணம் என்ன? எந்த லெகசி மீடியாவும் பண்ணல, எந்த பேக்கையும் மாட்டிட்டு எந்த சபீர்கள் போகல. சபீர் போனாப்லையாங்க எக்ஸ்போஸ் பண்ணது அரவிந்தும். அவரு திரும்ப சொல்றேன், இவரு பாக்குற வேலையை அவரு பாக்கணும்னு அவசியம் இல்ல, அவரு வேற வேலை பாப்பாரா? இல்ல நான் சொல்றேன், நீங்க ஒரு சபீர் பார்த்து வேலை செய்யுங்க, நான் ஒரு வேலை சொல்றேன். சபீர் பார்த்து இன்னொரு வேலை தெரியுமா? இதே மழை வெள்ள டைம்ல முட்டிக்கு கீழே வரைக்கும் தண்ணி, நினைக்கிறேன் முட்டிக்கிட்ட வரைக்கும் தண்ணி,
ஒரு ஒரு தந்தை அட்டைப்பெட்டியில ஒரு குழந்தைய வச்சு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அது யாரு பார்த்தாலும் வந்து உணர்ச்சி தூண்டக்கூடிய கோபம் வர வைக்கிற, அரசின் மீது கடுமையான கோபத்தை எழுப்பு. அதுக்கு வீடியோ பண்ணார்ல அவரு, அதுக்கு வீடியோ பண்ணிருக்காரு. என்ன வீடியோ பண்ணாரு? என்ன இது மாதிரி பாருங்கள் கஷ்டப்படுறாங்க, அரசு உதவி செய்யல, வந்து இப்படிதான் உங்களை ஹேண்டில் பண்ணுவீங்களா, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாப்புல அரசுக்கு. அப்படித்தான் ஒரு நியூஸ் அதை போட்டாரு. ஆக்சுவலா உண்மை என்ன அதை ரிப்போர்ட் பண்ணாரா? இதுல வந்து நேஷனல் ஜெர்னலிஸ்ட் வேற. என்னது அப்ப உண்மை என்னங்கிறது யூடியூப் விட்டு ஒண்ணுதான் போட்டுச்சு. அப்ப எல்லா மூத்த மருத்துவர்கள்ட்டையும் போன் பண்ணி கேட்டு, ஃபாரின்ல இருக்கிற மருத்துவர் வரைக்கும் போன் பண்ணி கேட்டு, அது என்னங்க ப்ரொசீஜரு அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர். ஒரு குழந்தை இறந்தால் ஒரு ஒரு அரசு மருத்துவமனையிலையோ அல்லது வந்து தனியார் மருத்துவமனையிலையோ ஒரு அட்டை பாக்ஸ் இருக்கும், ஒரு பாக்ஸு. தனியார் மருத்துவமனை அப்படின்னா அதில் சில பல ஆயிரங்களில் பில்லை போட்டு விட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுப்பாங்க. அரசு ஒரு மருத்துவமனை இல்லை சின்ன மருத்துவமனைனா அட்டை பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் வச்சு தான் அந்த குழந்தையின் உடலை வச்சு பெற்றோர்கள்ட்ட அல்லது கார்டியன்ட்ட ஒப்படைப்பாங்க. அதுதான் ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேசிக் புரோட்டோகால்ங்கிறது கூட தெரியாமத்தான் ஒரு மூத்த ஊடகவியலாளர் வந்து அதை நியூஸாக போட்டாரா? ஏன் போட்டாருன்னா அது திமுக தானே அரசு, அது திமுக எதிராக தானே போக போகுது, மக்களுக்கும் திமுக எதிராக தானே போக போகுது. ஏன்னா யாரு பார்த்தாலும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், ஒரு மிகப்பெரிய கோதாவரி கங்கான்னு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, தனியார் ஹாஸ்பிட்டல். இப்போ அங்கே ஒரு குழந்தை இறந்து ஒரு பெற்றவங்க தூக்கிட்டு வந்தா கூட ஒரு பெட்டிலேஸ் தான் தூக்கிட்டு வருவான். அதை ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் நம்ம ஆளுங்க பார்த்துட்டு ஏன் நிர்வாகமே ஆயிரக்கணக்கில் பீஸ் வாங்குறியே, குழந்தை இதில் கொடுப்பியான்னு தான் கோவம் வரும். ஆனால் போய் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது ஒரு ஸ்டாண்டர்டான புரோட்டோகால் அப்படிங்கிறது. அதை நம்ம என்ன கோவப்பட முடியும்? அப்ப இதெல்லாம் தெரியாம அவர் பண்ணாரு, அது திமுக எதிராக தானே போகுது. அதாவது திமுகவுக்கு எதிராக எல்லா வேலைகளையும் அவர் செஞ்சாரு. அது விமர்சன பார்வையோட எல்லா விமர்சனம் எடுத்து வச்சாப்ல. இப்ப இதை யூடியூப்ல எக்ஸ்போஸ் பண்ணி போட்டுச்சுல, அது தொடர்ந்து இப்படி பொதுவெளியில வந்து எல்லாரும் ஒரு வண்டியா கேட்டாங்க இல்ல, என்னைக்காவது இந்நாள் வரைக்கும் கேட்கறேன், அன்னைய தொட்டு இன்னைய வரைக்கும் என்னைக்காவது நான் அந்த நியூஸை வந்து தவறுதலா போட்டேன், பாண்டே போட்டான்பா கவன பிசகுன்னு ட்வீட் போட்டானா இல்லையா? பாண்டே போட்ட அளவுக்கு கூட வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்காம நான் தவறா ஒரு நியூஸை போட்டுட்டேன் அப்படின்னு இன்னைய வரைக்கும் சபீரியா மன்னிப்பு கேட்கறதுக்கு. உன்னை நம்புற நீ ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியான்னு சொல்லிக்கிறீங்க, மக்களினுடைய நம்பிக்கையின் மேலதான் நான் பயணப்படுறேன்னு சொல்றீங்க. அப்படி மக்கள் நம்பிக்கையை ஏமாத்திருக்கிறீங்க நீங்க. அப்ப மக்கள்கிட்ட பொது மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? நான் இந்த நியூஸ் வந்து தப்பா பிரேக் பண்ணிட்டேன்னு போட்டிருக்கணுமா இல்லையா? இன்னைய வரைக்கும் ஏன் போடல? ஏன் போடலைன்னா அவருக்கு தன்னுடைய அடையாளத்தின் மீது டேமேஜ் விழுந்துடும், நம்பகத்தன்மை உடஞ்சி போயிடும். அப்போ இவனும் வந்து தப்பு பண்ணுவான் போல் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்க கூடுங்கிறதுனால அந்த வேலையை செய்யல. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். பெரியார் வந்து என்னைக்காவது தன் மீது அடையாளம் வந்து செலுத்தக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறாரா? தன்னோட அடையாளம் டேமேஜ் ஆகணும். ஏன்னா நீ பெரியார் தான் செய்த தவறுகள் எல்லாத்தையும் அவரே டாக்குமெண்ட் பண்ணாரு. நம்ம டேமேஜ் ஆகிடக்கூடாது, தன் அடையாளத்துக்குமே எந்த அழுக்கும் படிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுனா இதெல்லாம் அவர் சொல்லியிருக்க வேண்டியதே இல்லையா? அவர் ஏன் சொன்னாரு? நான் இப்படித்தான், நான் இப்படி இருந்தேன், அது வந்து தவறு தான், அது யாரும் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் அவரு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். துணை முதல்வர் வந்து அப்போ 7ஆம் அறிவு படம் குறித்து ஒரு இன்டர்வியூ பேசுறாரு. அது ஏதோ இதுல பின்னாடி கட்டையிலேயே எங்கேயோ பேசுறாரு. அப்போ வந்து 7ஆம் அறிவு படம் டப்பிங்லாம் அப்பதான் முடியுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச டைம்ல சூர்யாட்டுன்னு அவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி தலைவர் அந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு சீனு, அதில் வந்து சுதிஹாசன் பேசுறது வந்து ரிசர்வேஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, அந்த பாயிண்ட் கொஞ்சம் தப்பாக இருக்குது தலைவா, அது நீங்கள் ஒரு தடவை பார்த்து கரெக்ஷன் பண்ணீங்க, உங்களுக்கு பிரச்சனையாக போகுது. ஏன்னா துணை முதல்வர் வந்து உதயநிதி யார் அப்படின்னா கலைஞருடைய பேரன். அப்போ அவருக்கு எந்த வகையில் நெருக்கடி ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு நடிகர், அவருக்கு சூர்யாவுக்கு என்னங்க பிரச்சனை, அவர் வந்து காசு வாங்கிட்டாரு, டப்பிங் பேசி கொடுத்துட்டாரு, செட்டில்மெண்ட் ஆகிருக்கும், போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட அந்த படம் போய் சேரப்போகுது, மக்கள்கிட்ட ரிசர்வேஷன் போய் தப்பாக அவனுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறனால அதே போல் உதயநிதி அவர்களுக்கு நெருக்கடி வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபேமிலியே பாலிட்டிக்ஸ் இருக்க ஃபேமிலி, இடஒதுக்கீடுக்காக அவர் சார்ந்த கட்சி அவ்வளோ வேலை செஞ்சுருக்குது, அவங்க இயக்கம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்குது, அவருக்கும் பிரச்சனை இருக்கணும்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஏன்னா அதையும் அவரே சொல்றாரு, அது ஒன்றும் பிரச்சனை அது விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன், பின்னாலையில தான் எனக்கு வந்து அது வந்து எவ்வளோ தப்பான விஷயம், அப்படி நான் விட்டுருக்க கூடாதுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ இந்த சம்பவம் குறித்து யாருமே கேள்வி எழுப்பல, மக்களோ ப்ரெஸ்ஸோ எல்லாரும் அதை மறந்துட்டாங்க அல்லது கடந்து போயிட்டாங்க. அவர்கிட்ட உட்கார வச்சு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, உங்களுக்கு யாராவது சொன்னாங்க வச்சாங்களா, யாருமே சொல்லல. ஆனால் அவரு சொல்றாரு
நான் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, நான் இதுல இவ்வளவு புரிதல் குறைபாடோட இருந்தேன், ஒருத்தர் சொன்னப்ப கூட ஓ அது இவ்வளவு பிரச்சனை வருமா அப்படிங்கிற அந்த தீவிரத்தன்மை தெரியாம இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், தப்பு பண்ணல. அவருக்கு தேவையா? யாராவது கேட்க போறாங்களா? யாரும் கேட்காம இருக்கும்போது அவர் ஏன் அதை சொல்றாரு? தான் இப்படி இருந்தேன், இதுல இருந்து இப்படி ஆகிட்டேங்கிறத அவங்க பதிவு பண்ணி, அதான் நேர்மை. அதான் நேர்மை. இப்ப பெரியாரை விட நீ பெரிய சபீர், பெரியாரை விட நீ இப்படி வேலையில முன்ன பின்ன தப்பு தவறு இருக்குதானா செய்யும். அது தப்பு தவறு இல்ல. அது என்ன நான் சொல்றேன், தான் அடையாளம் எங்கேயும் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்படி டேமேஜ் ஆகாம இருந்தாதான் தான் சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு வேலிடேஷன் கிடைக்கும். அந்த அடையாளத்தை வச்சு நீ நல்லா பயன்படுத்துறியா, அந்த அடையாளத்தை போய் அடகு வைக்கிற. ஆமா, அந்த அடையாளத்தை கொண்டு போய் அதிமுக அடகு வைக்கிற, அந்த அடையாளத்தை கொண்டு போய் பாஜக அடகு வைக்கிற, அந்த அடையாளத்தை கொண்டு போய் சேகர் ரெட்டி கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு அடகு வைக்கிற. 5 லட்சமா? ஆமா. என்ன தடவை வச்சாரு? பவுனா வைரம் அடகு வைக்கிற? சேகர் ரெட்டி வந்து ஒரு டைரி கைப்பற்றினாங்கல்ல, அதுல ஏதோ சபீருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததா அவர் எழுதி இருக்கிறாரா, அதுக்கு வாங்கினாரா என்ன நமக்கு தெரியல. கடங்கதான் வாங்கிருப்பாரா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? கடன் கொடுத்ததா இருந்தாலும் எழுதி வச்சிருக்கலாம். புரோக்கரேஜ் கமிஷன் யாருக்கு எவ்வளவு கொடுத்தோன்னு எழுதுற டைரியில கடன் கொடுத்த குறிப்பெல்லாமா இருக்கும். தெரியலையே இது என்னல, நமக்கு அது தெரியல. அவரோட அடையாளம் 5 லட்சம் தானா? அதே நான் கேக்குறேன், இவ்வளவு வேலை செஞ்சு 5 லட்சத்துக்கா? அது நேர்மையாக நல்லா சம்பாதிக்கலாம் பாருங்க. சேகர் ரெட்டிட்ட மட்டும் 5 லட்சம்னா அது மாதிரி பல வருது இல்ல, அது மாதிரி பல விஜயபாஸ்கர் அப்படி போய் வரும்ல. ஜவுக்கு சங்கர் எல்லாம் நீங்க சேர்ந்தீங்கன்னா வீடை வாங்கி கொடுப்பாரு உங்களுக்கு. என்ன 5 லட்சம் 5 கோடி 5 கோடில உங்களுக்கு ஃபிளாட் வாங்கி சேகர் ரெட்டிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக இவ்வளவு பேசுறீங்க. சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணி வந்தானே இந்த நம்ம சபீர் அவர்கள். இப்ப இது இடையில வந்து என்னன்னா இதுவும் விட்டேன், ஒரு நம்ம துணை முதல்வர் சொன்னார்ல, இந்த மாதிரி நாங்க வந்து இது பண்ணிட்டோம், 7ஆம் அறிவுல நடந்தது வந்து ஒரு அஃபிடவிட் கொடுத்தாருல, அதே போல அமரனுக்கும் ஒரு அஃபிடவிட் கொடுக்க நேரும். அது என்னைக்கு பேனூஸ்ல கொடுக்க போறான்னு தெரியல. ஏன்னா அமரன் வந்து ரெட் ஜெயின்ஸ் தான் வந்து இது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து அதை வந்து ஸ்கிரீன் பண்றாங்களாம். கமலஹாசன் அதுக்கு போறாராம். அதை வந்து ரொம்ப ப்ரைடா ஃபீல் பண்றாரு. இல்ல அதான் இப்ப 7ஆம் அறிவுக்கு ஒரு அஃபிடவிட் கொடுத்தாருல பின்னாடி கடையில உட்காந்துட்டு, அதே போல வந்து இதுக்கும் ஒரு அஃபிடவிட்ட வாய்ப்பு கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொடுத்து விட்டுருங்க மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, இப்படி ஒரு தப்பா பண்ணிவிட்டோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த பாவத்தை என்ன கலகி போறோம் தெரியல அப்படின்னு ஒரு அஃபிடவிட்ட கொடுத்து விடுங்க. இப்ப அடுத்து வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் யாரு, ஜவுக்கு ஜங்கர். இப்ப எந்த கரிகாலனுக்கு எதிராக ஆளை திரட்டிட்டு போய் நீ பேசுற, 41 பேர், நான் சொன்ன 2-3 இன்சிடென்ட் மட்டும் வச்சுக்கோ, 41 உயிரிழந்த விஷயத்துல கங்கா சங்கரனுடைய நிலைப்பாடு என்ன? அவன் புரோக்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான் அதுல உட்காந்து. 13 பேர் துப்பாக்கி சூட்ல ஐயாவோட நிலைப்பாடு என்ன சார்? அவன் நின்னா சார், இவன் துப்பாக்கி போய் குறுக்க நின்றா சார் 13 பேரு. அந்த இதுல ஸ்ரீமதி அந்த குழந்தை இறந்தது இல்லையா, அந்த விவகாரத்துல வந்து கங்கா சங்கரோட நிலைப்பாடு என்ன, அந்த விவகாரத்துல கரிகாலனோட நிலைப்பாடு என்ன, அதை பேசுவோமா? நீங்க யாரை போய் காப்பாத்துனீங்க, இப்ப யாரை காப்பாத்து நிக்கிறீங்க? இப்ப அந்த சேலம் ஆத்தூர் விவகாரத்தையே எடுத்துக்குவோம். சேலூர் ஆத்தூர் அந்த சம்பவம் குறித்து, அந்த விவசாயிகள் குறித்து புரோக்கரேஜ் பேசிக்கிட்டு இருந்தான் கங்கா சங்கர் இல்லையா? அந்த ஆடியோ ஒண்ணு வந்து அந்த ஒரு வழக்கறிஞரை மிரட்டின ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆனது. அப்ப வந்து அவன் சொல்றான், நீங்க என்ன வந்து பிரைமா ஃபேசியான்னு சொல்லுங்க. அதாவது நீ சொன்னீங்க இல்ல, இவன் பெரிய சவுக்கு சங்கர் பிரைமா ஃபேசியா கேக்குறான். சவுக்கு சங்கர் சபீர் பண்றதெல்லாம் இது லெகசி மீடியா ஜேர்னலிஸ்டா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னா கொஞ்சம் போட்டு வாங்கி நீ உங்களையும் அடிக்கக்கூடாது இவங்களையும் அடிக்கக்கூடாது, பல கஷ்டம்டா. அவனை எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சிரமம். நீ வந்து எனக்கு வந்து பெரியாரும் வேணும், பெரியாழ்வாரும் வேணும், எனக்கு பிஜேபி வேணும், தீகாவும் வேணும், அப்படின்னு சாப்பாடு வேணும் அதே தட்டுல இல்ல அப்படி ஒரு நிலைப்பாடு சாப்பிடுவேன் இல்ல, அப்படி ஒரு நிலைப்பாடுல இருக்கக்கூடியதுதான் இந்த லெகசி மீடியாங்கிற அந்த ரொம்ப டஃப்பான ஒரு கேட்டுப்படுவேன். அந்த அடிப்படையில தான் இவங்க வந்து இது பண்றாங்க. சென்சார் பண்ண மாட்டேன்னு நான் கேட்டே போடுவேன் நானு. அதனால வந்து நீங்க யாரை ஆதரிக்கிறீங்கிறத நீங்க பாருங்க. இப்ப இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா இதுக்கெல்லாம் பதில் வராது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம என்ன வந்து இஸ்லாமியர்ன்றவங்க குறி வைக்கிறாங்க, இஸ்லாமியராக தாக்குறாங்க அப்படின்னு சபீர் இன்னமும் போய் எனக்கு ரைட் புக்ல எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. தலைவா இதெல்லாம் நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. நீங்களே ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க தலைவா. ஏன் ஆளு அடியாலாம் உங்களுக்கு எழுத தெரியும்ல, நீங்க எழுத்தாளர் நீர் வாங்கி கொடுக்குற காசு வேஸ்ட் தலைவா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இல்ல ஸ்ட்ரைட்டா பேசுங்க, நீங்களே எழுதுங்க. ஏங்க ஆள் வச்சு எழுத வைக்கிறீங்க, நீங்க போய் ஒப்பாரி வைக்கிறீங்க, கட்டிங் காசு வேஸ்ட் ஆகுது, நீங்க எதுக்கு புலம்ப வைக்கிறீங்க? நீங்க எழுதுங்க, நீங்க பதில் சொல்லுங்க, ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லி விட்டு போங்க. அவ்வளவுதான். ஏன் கங்கா சங்கரை நான் ஆதரித்தேன்,
ஏன் வந்து கரிகாலன் எதிர்க்கிறேன், ஏன் அர்ணப் கோஸ்வாமி ஆதரித்தேன். இதெல்லாம் விட ஹைலைட்டா வந்து இப்ப ஒரு சொன்னா அவருக்கு வந்து கோவம் வருதான். என்னது வேலூர் இப்ராஹிம் இன்னும் கம்பேர் பண்றது கோவம் வருதான். கோவப்பட மாட்டாப்லையா? அவரு புரோக்கோடக்கூடிய ஆள். அவரு எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி, எவ்வளவு பெரிய பத்திரிகையில எவ்வளவு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. ஷபீர் அவர்கள் வந்து தலைவன் இன்னொரு ஆள் தெரியுமில்ல? ஏற்கனவே லேட்டா ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் போயிட்டே இருப்ப? இல்ல ஜிக்னேஷ் மேவானின்னு ஒரு எம்எல்ஏ, அதுக்கே நீ இப்பதான் வரியாடவன கேளுங்க. அவர் வந்து பைட்டு கொடுக்கறதுக்கு ரிபப்ளிக் டிவி காரனுக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எடு மைக்க எடு முதல்ல, அது எதுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற உடனே அவரை போ சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் போயிடுவோம். சரி போ. If the patient comes, I will stop speaking to anyone. Let the mic be removed. I don't want to put it. Keep it up. No. Even if it is, keep the mic on. You can't demand that. Then I don't. Then I don't mind. Thank you so much. அவன் மோசமான தகவலை எடுத்துட்டு போ அப்படின்ட்டாப்ல. அதுக்கு ஒண்ணு, அதாவது அர்ணப் கோஸ்வாமியோட அந்த டிவிக்கு வக்காலத்து யாருன்னா நம்ம ஷபீர் அவர்கள். அர்ணப் கோஸ்வாமி நான் எது வேணா ஒத்துக்கும் தலைவா, மிஸ்டர் ஷபீர் அவர்களே, நீ எது வேணா ஒத்துக்குவேன். அர்ணப் கோஸ்வாமின்னு ஒரு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா நீ யாருன்னு தெரிஞ்சுங்க. நீ வந்து இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பேச முடியாது. அர்ணப் கோஸ்வாமி ஆதரிக்கிறவனும் என்ன சொல்றது, நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் யார் யாருக்கும் ஊடக சுதந்திரம் கொடுங்கிறாரு பாருங்க. சவுக்கு சங்கர், அர்ணப் கோஸ்வாமி, இன்னும் லைன் அப் இது. இதில் ஒன்றும் இல்லை. இப்போ ஜிக்னேஷ் மேவானி ஏன் அது வேணாங்கிறாருன்னு போய் தேடி பார்த்தோம்னா, அவரோட ட்விட்டர் பக்கத்தை தேடி பார்த்தோம்னா தெரியுது, யூத் ஹங்கர் ரேலின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது இஸ்லாமியர்களுக்கு மேலே, கிறிஸ்துவர்கள் மேலே, தலித்துகள் மேலே, சிறுபான்மையினர் மேலே பாஜக திட்டமிட்டு தாக்குதலை வந்து நடத்துது. இதை கண்டிச்சு வேலையில்லா திண்டாட்டம் பயங்கரமாக இருக்குது, அதை கண்டிச்சு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் அந்த ரேலியை நடத்துகிறாங்க. அதை வந்துட்டு ஜிக்னேஷ் மேவானி வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி வந்து கேவலப்படுத்தி அந்த ரேலியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறான் ரிபப்ளிக்கு. இது பேர் ஊடகவியலா? இதே சம்பவம் UPA 2ல நடந்ததுன்னா நீங்க எல்லாம் இப்படிதான் ரிப்போர்ட் பண்ணீங்களா? அல்லது இல்ல அல்லது இஸ்லாமியர்கள் மேல எந்த தாக்குதலுமே லிஞ்சிங்கே நடக்கிறதே இல்ல. அதெல்லாம் ஐயா பேசவே மாட்டாரு. அதெல்லாம் அது இருக்கட்டும். ஒரு நிகழ்ச்சியில வந்து ஏதோ தேசிய கீதமோ ஏதோ வந்தே மாறணும்னு போடணும், எல்லாரும் எழுந்து வந்து சொல்றான். அவன் எழுந்து நீங்க வெளில போங்கிறான். என்ன இதுதான் யாரு இப்படி பேச? அர்ணப் கோஸ்வாமி யாரு? அவனுக்கு நீங்க என்ன ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நீங்க நாட்டை காட்டி கொடுத்தவன், இவ்வளவு பண்ணிருக்கிறான் அவன், அவனுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இந்திய முழுக்க இவங்க வந்து கரிகாலன்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஷபீர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளனா கரிகாலனுக்கு எதிராக இருக்கிறது, இதுவே வந்து டெல்லிக்கு போனோம்னா அர்ணாபுக்கு ஆதரவாக இருக்கிறது. இதுதான் அவர் பண்ற வேலை. இதை நம்ம சுத்தி காமிச்சிட்டோம்னா நம்ம வந்து இஸ்லாமிய வெறுப்பாளர்களாம். அதாவது இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படாதன்னு கேட்ட ஜிக்னேஷ் மேவானியை எதிர்த்து அவர் மேல அவதூறு பரப்புனவனா ஆதரிக்கிற நீ தான் இஸ்லாமிய வெறுப்பாளர் தவிர நாங்கள்ல. யார் ஆதரிக்கா யார் எதிர்க்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். முடிஞ்சா இந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த பொதுக்குழு சந்திப்பு.